ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பரான டேஸ்டியான பாசிப்பருப்பு போண்டா எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு பாசிப்பருப்பு ரொம்பவே குளிர்ச்சிங்க உடம்புக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாசிப்பருப்பு போண்டா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. அது நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊற வச்ச பாசிப்பருப்பை தண்ணி போக வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்து வடைக்கு அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அரைக்கணும். நிறைய தண்ணி விட்டுறாதீங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக நமக்கு கிடைக்கும். இது கூடவே 3 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம மிக்ஸிலே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி இந்த மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் எடுத்து போடும்போது பாருங்கள், மாவோடைய பதம் இந்த மாதிரி இருக்கணும், கரெக்டாக வரும். அப்போ போண்டா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாக நல்லா வரும். இப்போ மாவு எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிடலாம். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இஞ்சி துருவல் தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையில் இந்த மாதிரி விரல்களை வச்சு இப்படி நல்லா பீட் பண்ணி கொடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மாவை அடித்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா அடித்து கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு போண்டா கிடைக்கும். இந்த ஸ்டெப் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி செய்யும்போது தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆப்பசோடா எதுவுமே சேர்க்காமையே நம்ம புளிச்ச மாவு போடும்போது எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வில் ஒரு வாணலியில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி போண்டா போட்டுக்கலாம். நம்மளுடைய கையில் இருக்க ஹீட்டை வச்சு நம்ம மாவை நல்லா இந்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நம்ம உளுந்து வடை செய்கிறதா இருந்தாலும், நம்ம பாசிப்பருப்பில் போண்டா செய்கிறதா இருந்தாலும் இந்த மெத்தடை நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து லேசாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லா சுட சுட நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான பாசிப்பருப்பு போண்டா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் இன்றைக்கி இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் 2 மிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி இப்போ எல்லா போண்டாவையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும். நம்ம எடுத்துருக்க இந்த 200 கிராம் பாசிப்பருப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த சைஸில் போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 போண்டா கிட்ட வரும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ கரெக்டாக ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். இதே மாதிரி இப்போ எல்லா போண்டையும் பொரித்து தனியாக எடுத்துடலாம். இந்த போண்டா உங்களுக்கு எண்ணெய் எதுவுமே இழுக்காதுங்க. சூப்பரான கிறிஸ்பியான பாசிப்பருப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.